ரீசெண்டாக நம்ம நிறைய பேர் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் அதுலேயுமே நிறைய பேருக்கு அவங்களோட ட்ராவலை கேப்சர் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். நிறைய பேர் அதை அழகாகவும் பண்ணுறாங்க. பட் அந்த வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸ் வச்சு ஒரு நல்ல ட்ராவல் வீடியோ இல்லை ஒரு நல்ல மோட்டோ vlog எப்படி எடுக்கிறது, எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதுக்கு சில டிப்ஸ் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். Hey guys, welcome back to the channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம சேனலில் நிறைய ட்ராவல் வீடியோஸ் அண்ட் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் வாரத்துக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அது கூடவே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்து சேரும். இந்த வீடியோவில் ஒரு நல்ல ட்ராவல் vlog எப்படி பண்ணுறதுன்றதுக்கான நிறைய டிப்ஸ் நான் கொடுக்க போகிறேன். அதில் இருக்கிறதுலேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் ஆர் டிப் நான் வந்து வீடியோவில் கடைசியில் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். ஓகே, மொதல் விஷயம் என்னென்னா உங்ககிட்ட ஒரு டீசென்ட்டான கேமரா கியர், அதாவது ரொம்ப எக்ஸ்பென்சிவான கேமரா கியர் அவசியம் இல்லை. பட் ஒரு டீசெண்டாக ஒரு 1080p வீடியோ ஷூட் பண்ணுற ஒரு கேமரா, அதாவது ஒரு ஆக்ஷன் கேமராவாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபோனில் இருக்கிற கேமராவாக இருக்கலாம். இப்போ வர்ற ஃபோன்ஸ் எல்லாமே வந்து 4K வரைக்குமே ஷூட் பண்ணுது. 8000 10,000க்கு மேலே இருக்கிற ஃபோன்ஸே வந்து நல்ல வீடியோஸ் கேப்சர் பண்ணுற ஃபோன்ஸ் வருது. இப்போது மோட்டோ vlog ஸ்டைலில் நீங்கள் வீடியோஸ் எடுக்கணும்னா ஆக்ஷன் கேமரா ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர். 10,000க்குள்ளே ஒரு ஆக்ஷன் கேமரா சூஸ் பண்ணுறதுக்கான என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்றது நான் ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். பட் ஒரு பெஸ்ட் குவாலிட்டியில் வீடியோ கொடுக்கணும் அப்படின்னா டெஃபினெட்லி கோப்ரோவோட பெஸ்ட் ஆக்ஷன் கேமரா இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதுவே ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக். லெட்ஸ் நாட் கெட் இன் டு தட். டீசென்ட் குவாலிட்டி கேமரா இருக்கிற ஒரு டிவைஸ் உங்ககிட்ட இருந்தால் மட்டும் போதும். அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கணும். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ராவல் vlogக்கான ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன். நம்ம ஒரு ட்ரிப் போகிறதே அந்த ஜேர்னி என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். பட் நீங்கள் கான்டென்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய ஃபுட்டேஜ் எடுத்து தான் ஆகணும். நீங்கள் எவ்வளோ ஃபுட்டேஜ் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை விட நிறையவே ஷூட் பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்ம வந்து எடிட் பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சில கேப்ஸ்லாம் நம்மளால் ஃபில் பண்ண முடியும். ஸோ எப்பயுமே வந்து உங்களுக்கு எவ்வளோ போதும் அப்படின்னு தோணுதோ அதை விட நிறையவே ஷூட் பண்ணுங்கள். நிறைய ஃபுட்டேஜ் ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். பட் அதை எப்படி ஷூட் பண்ணுறீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. எப்படி உங்கள் ஃபோன்லேயே நல்ல குவாலிட்டியான ஷார்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதுக்கான நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் லிங்க். நிறைய ஃபுட்டேஜ் எடுக்கிறது ஒரு சைடில் இருந்தாலும் நம்ம வந்து நிறைய விதமான ஷார்ட்ஸ் எடுக்கணும். ஒரு ட்ராவல் vlogல, ஒரு மோட்டோ vlogல நிறைய விதமான ஷார்ட்ஸ் எடுத்தோன்னா நம்ம வந்து வியூவர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயத்தை காட்டலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கலாம். கண்டிப்பாக இதுக்காக ஒரு மல்டிபிள் கேமராஸ் வேணும்னு அவசியம் இல்லை. ஒரே கேமரா இருந்தால் கூட நீங்கள் மல்டிபிள் ஆங்கிள்ஸில் வைக்கலாம். ஒரு ஷார்ட்க்கும் வேறு ஆங்கிள் இல்லை வேறு பொசிஷனில் வைக்கலாம். உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் ட்ரோன் வச்சு எடுக்கலாம். என்னோட மற்ற வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஒரு செகண்டரி ஆக்ஷன் கேமரா வச்சுருப்பேன். ஒரு பிரைமரி ஹெல்மெட்டில் மவுண்டடான கேமரா இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு காம்பினேஷனில் தான் நம்ம ஒரு ட்ராவல் vlog கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாமே என்னோட இப்போ இருக்கிற கேமரா கியர். பட் ஆரம்ப காலத்தில் என்கிட்ட இந்த கியர் எதுவுமே கிடையாது. அப்போ என்கிட்ட இருந்தது என்னோட ஐஃபோன் மட்டும்தான். அதில் எடுத்த வீடியோஸ்லேயே கூட நான் சில நல்ல ட்ராவல் வீடியோஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னோட சார்பாஸ் வீடியோ இருக்கும், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அது ஃபுல்லாகவே ஐஃபோனில் ஷூட் பண்ணது தான். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சி தான் அதுக்கப்புறம் மேலும் நான் நிறைய ட்ராவல் வீடியோஸ் மோட்டோ vlogsலாம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ உடனே வந்து நான் கேமரா கியர் அப்கிரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஒர்க் பண்ணுங்கள். அதை வச்சு உங்களால் நல்ல வீடியோஸ் கொடுக்க முடியும். கண்டிப்பாக எப்போவுமே கேமரா கியரை விட கான்டென்ட் தான் இம்பார்ட்டண்ட். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராவல் vlog இல்லை ஒரு மோட்டோ vlog எடுக்கும்போது ஒரு 3 கேட்டகரியில் நீங்கள் வந்து ஃபிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை 3த்தையுமே இன்டெகிரேட் பண்ணலாம். அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்கள் ட்ராவல் vlogல ஏதாவது ஒரு இமோஷன் கன்வே பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கலாம், அது வந்து ஜாய் இருக்கலாம், அது வந்து பீஸ் இருக்கலாம், அது வந்து சேட்னஸ் இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய இமோஷன்ஸ் வந்து நீங்கள் கன்வே பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஒரு ட்ராவல் vlogல அல்லது ஒரு மோட்டோ vlogல. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடியோஸ் வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லி இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து கொஞ்சம் போர் அடிச்சிடும். பட் அங்கங்கே குட்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கும் அதில் கொஞ்சம் வேல்யூ கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. என்னோட வீடியோஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே குட்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். அது வந்து நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்கள் வீடியோஸ் பார்த்தாலே கொஞ்சம் ஏதோ கற்றுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க.
ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவாகவும் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் நிறைய இன்ஃபர்மேஷனும் கொடுக்காதீங்க, ரொம்ப போரிங்காக கூட ஆகலாம். அண்ட் இந்த இமோஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் இதை விட ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட். ஒருத்தவங்க யூடியூப்பில் வீடியோ பார்க்க வராங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக தான் வராங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ உங்கள் வீடியோஸை வந்து என்டர்டெய்னிங்காக வச்சுக்கோங்க. சில பேர் நேச்சுரலாகவே கொஞ்சம் ஃபன்னியாக இருப்பாங்க. இந்த கேம் பேர் என்ன? டேபிள் டென்னிஸ். உங்களுக்கு அது செட் ஆகுதா இல்லையான்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பட் அல்டிமேட்லி ஒரு வியூவர் வந்து உங்கள் வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் என்டர்டெயின்டாக ஃபீல் பண்ணணும், இல்லை ஒரு எனர்ஜெட்டிக் இல்லை ஒரு என்தூசியாஸ்டிக் இல்லை ஏதோ ஒரு ரிஃப்ரெஷ்டான ஒரு ஃபீல் வந்து உங்கள் ட்ராவல் விளாக் கொடுத்தா ஒரு நல்ல ட்ராவல் விளாகாக இருக்கும். அது நீங்கள் ஒரு ட்ராவல் விளாக் இல்லை ஒரு மோட்டோ விளாகில் ஒரு இமோஷன் கன்வே பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உண்மையாக கன்வே பண்ணுங்கள். ஸோ அது வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறதை அப்படியே கன்வே பண்ண ட்ரை பண்ணுங்கள். எதுவுமே நீங்கள் வந்து ஃபேக் பண்ணாலோ ஒரு ஆக்டிங் மாதிரி பண்ணாலோ அது வந்து ப்ராப்பராக போய் சேராது. அது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. நான் வந்து ஜென்ரலாக நிறைய பேசுகிற ஆள் கிடையாது, தொணன்னு பேசுகிற ஆள் கிடையாது. நான் வந்து என்னோடய மூஞ்சல் கூட நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் வராது. அந்த விஷுவல்ஸில் அண்ட் அந்த வாய்ஸ் ஓவரில் இப்படி தான் நான் வந்து எமோஷனை கன்வே பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ நீங்கள் உங்களோட ஓன் ஸ்டைல் கண்டுபிடிங்க அந்த இமோஷன் கன்வே பண்ணுறதுக்கு. பட் எதுவாக இருந்தாலும் ஜென்வினாக பண்ணுங்கள். ஜென்வினாக நீங்கள் எப்படி அந்த இமோஷனில் இருப்பீங்க, ஒரு ஹாப்பியாக இருக்கும்போது நீங்கள் எப்படி இருப்பீங்க, அதை வந்து நீங்கள் கேமரா முன்னாடியுமே அதே எமோஷனை வந்து ட்ரூவாக கன்வே பண்ண ட்ரை பண்ணுங்கள். 40 days லீவில் வந்து ஃபேமிலியை விட்டுட்டு வந்து இவர் தனியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. 10 days ஒரு பேச்சுலர் லைஃப் என்ஜாய் பண்ணலான்ட்டு வீட்டில் பார்த்துட்டு போகிறாங்க. பார்க்கட்டும், அதனால என்ன. சரி இல்லை, நாங்களும் அப்படி தான் வந்துருக்கோம். நீங்களே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, நான் நிறைய மோட்டோ விளாக்ஸில் வந்து கத்திருப்பேன் வா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே வர்ற ஒரு ஃபீலிங், உண்மையிலேயே வர்ற ஒரு எமோஷன். செம்மையாக இருக்குது இந்த ஸ்ட்ரெச்சு. ஸோ எல்லாருக்குமே அது வேறு மாதிரி இருக்கும். சில பேர் வேறு லெவல்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு நேச்சுரலாக என்ன எமோஷன் வருதோ அதை வந்து கேமரா கன்வே பண்ணுங்கள். உங்கள் ட்ராவல் விளாக் இல்லை உங்கள் மோட்டோ விளாகை வந்து இன்னும் நேச்சுரலாக காமிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எடிட்டிங் ரிலேட்டடான விஷயம். அண்ட் எடிட்டிங் பண்ணும்போது உங்ககிட்ட என்ன ஃபுட்டேஜ் இருக்கோ அதை வச்சு தான் நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும். அதனால தான் முன்னாடியே சொன்னேன் நிறைய ஃபுட்டேஜ் எடுங்க, அப்போ தான் எடிட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு. பட் நிறைய ஃபுட்டேஜ் எடுத்துட்டிங்க, நிறைய நல்ல ஷார்ட்ஸ் இருக்குன்றதுக்காக எல்லாத்தையும் வந்து ஒரு ட்ராவல் வீடியோவில் போடணும்னு அவசியம் கிடையாது. அது வியூவர்ஸை வந்து கண்டிப்பாக போர் அடிக்க வைக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஷார்ட் டைமில் உங்கள் வீடியோஸில் வந்து கண்டென்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ லெஸ் இஸ் மோர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்கள் வீடியோவில் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் எடிட்டில் வந்து விஷயத்தை குறைச்சிக்கிட்டே வர முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ தேவையில்லாத விஷயத்தை தூக்கி போட்டுகிட்டே இருக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் வீடியோ வந்து நல்லாயிருக்கும். எதெல்லாம் வந்து அந்த மோட்டோ விளாக் ஒரு அந்த ட்ராவல் விளாகோட ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையோ தயவுசெய்து எடுத்துருங்க எடிட்டில். கண்டென்ட் கிரியேட்டராக உங்களுக்கு அது வந்து இம்பார்ட்டண்ட்டாக தோணலாம். பட் எப்பயுமே எடிட் பண்ணும்போது ஒரு வியூவராக யோசிச்சு பாருங்கள், அது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இல்லையா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா இல்லையா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு எடிட் பண்ணுங்கள். அதேமாதிரி நீங்கள் எடிட் பண்ணும்போது நிறைய தடவை அதை பாருங்கள், ஏதாவது அன்வான்ட் கிளிப்ஸ் இருக்கா, ஏதாவது கேப்ஸ் இருக்கா, எல்லா கேப்பையும் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு கேப்பில் வந்து கண்டென்ட்டும் இல்லாமல் ஒரு வாய்ஸும் இல்லாமல் ஒரு ஸ்டோரி இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல போர் ஆகி அந்த என்டையர் விளாகை வந்து கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடும். இப்படி எடிட் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்டாக கொடுக்க முடியுமோ, இதுக்கு மேலே என்னால் கட் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி ஷார்ட் பண்ணணும். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா அந்த கேப்ஸ்லாம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றதுக்காக ஒரு டிப். சில ஃபுட்டேஜஸ்லாம் நீங்கள் விஷுவல்ஸில் நல்லா எடுத்திருப்பீங்க, பட் அங்கே கண்டென்ட் எதுவுமே இருக்காது. ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கறதுக்காக எடுத்திருப்பீங்க, இல்லை ஒரு சன்ரைஸ் காட்டுறதுக்காக எடுத்திருப்பீங்க, ஒரு சன்செட் காட்டுறதுக்காக எடுத்திருப்பீங்க, ஒரு லேக் காட்டுறதுக்காக எடுத்திருப்பீங்க, இல்லை அனிமல்ஸ் காட்டுறதுக்காக எடுத்திருப்பீங்க. எது வேணா இருக்கட்டும், அது வந்து அப்படியே பிளெயினாக மியூசிக் மட்டும் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக என்னோட ஸ்டைலில் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அந்த ஃபீலிங்கை வந்து கன்வே பண்ணுறதுக்காக ஒரு கண்டென்ட் கொடுப்பேன். சன்ரைஸ் இது டெய்லி நடக்கிற ஒரு இயற்கையான விஷயம். இருந்தாலும் அந்த மூமெண்ட்டில் உங்களை சுற்றி என்ன இருக்குது, யார் இருக்காங்க, அதெல்லாம் தான் ஒரு சன்ரைஸை ஸ்பெஷல் ஆக்குது. இப்போது என்னை சுற்றி நிறைய பாறை, ஒரு நதி, என் கூட என்னோடய பைக், என்னோடய டென்ட், அப்புறம் நேற்று அறிமுகமான சில நண்பர்கள் இருக்காங்க.
என்னோடய ஸ்டைலில் வந்து நான் இந்த வாய்ஸ் ஓவர்ஸ் வச்சு சில கேப்ஸ்லாம் ஃபில் பண்ணுவேன். அந்த ஸ்டோரிக்கு ஆட் பண்ணுற மாதிரி சில விஷயம் வாய்ஸ் ஓவர்ஸில் ஆட் பண்ணுவேன், சில பீரோவில் ஆட் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயம் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் வேறு மாதிரி பண்ணலாம். பட் அந்த கேப்ஸ் வந்து மினிமைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் எப்பயுமே எடிட்டில். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷூட் பண்ணும்போதே வந்து உங்கள் எடிட்டை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு ஷூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் Day 1 வந்து ஒரு எபிசோடாக போட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டார்டிங், மிடில் அண்ட் எண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷூட் பண்ணுங்கள். ஸோ அந்த டே முடியும் போது எண்ட் பண்ணுறதுக்காக சில ஷார்ட்ஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி வந்து நீங்கள் ஷூட் பண்ணும்போதே எடிட்டை மைண்டில் வச்சுட்டு ஷூட் பண்ணணும். ஸோ அடுத்த கட் என்ன வரப்போகுது, இங்கேருந்து நம்ம இதுக்கு மேலே ஃபுட்டேஜ் என்ன ஆட் பண்ண போகிறோம், இந்த வாய்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், இதெல்லாமே வந்து நீங்கள் மைண்டில் வச்சுட்டு ஷூட் பண்ணும்போது எடிட் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல ட்ராவல் விலாகோ ஒரு நல்ல மோட்டோ விலாக் எப்படி எடுக்கிறது அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். இது வந்து நிறைய வியூஸ் வர்றதுக்கான ஸ்ட்ராட்டஜிலாம் எதுவுமே கிடையாது. பிகாஸ் ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா எனக்கே அது தெரியாது எப்படி பண்ணுறதுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல கான்டென்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். நிறைய வியூஸ் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்றதுக்கு இது வீடியோ கிடையாது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு தேவையும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வீடியோ நல்லா இருக்கணும், ஃப்யூச்சரில் நம்ம திருப்பி அதை பார்க்கும்போது நமக்கு அந்த மெமரிஸ் வரணும், நம்ம அதை பார்த்து பெருமைப்படணும். அதுதான் என்னோடய க்ரைட்டீரியா. ஓகே, எல்லாத்த விட முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம், ஸ்டோரி. ஆமாங்க, எப்பயுமே ஒரு வீடியோவில், ஒரு நல்ல வீடியோவில் ஸ்டோரின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அது ஒரு மோட்டோ விலாகாக இருக்கட்டும், ஒரு ட்ராவல் விலாகாக இருக்கட்டும், ஒரு டாக்குமெண்ட்ரியாக இருக்கட்டும், என்ன மாதிரி வீடியோவாக இருக்கட்டும், அதில் ஒரு ஸ்டோரின்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு நல்ல கான்டென்ட்க்கு. அண்ட் ஒரு ஸ்டோரியில் எப்பயுமே வந்து ஒரு பிகினிங், மிடில் அண்ட் எண்ட் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுவாங்க. 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க படத்துலலாம். ஸோ பேசிக்காக ஒரு இன்ட்ரோ, பிளாட் அண்ட் கிளைமேக்ஸ் அந்த மாதிரின்னு கூட சொல்லிக்கலாம். ஸ்டோரினா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஸ்டோரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக ஒரு இடத்துலேருந்து நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க. ஸோ போகிற வழியில் நீங்கள் சில சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, அது எப்படி ஓவர் கம் பண்ணுறீங்க அண்ட் அந்த இடத்துக்கு போய் சேர்றீங்க. இதுவே ஒரு ஸ்டோரி தான். பிகினிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கான்டெக்ஸ்ட் செட் பண்ணுறது, அதாவது நீங்கள் யார், எதுக்காக இந்த ட்ரிப்புக்கு போகிறீங்க, எங்கே போகிறீங்க, இதெல்லாம் தான் வந்து ஒரு பிகினிங்னு சொல்லலாம். அண்ட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மிடில் தான் வந்து கோர் கண்டென்ட் இருக்கும். மிடில் வர்ற கண்டென்ட்டுக்கு கான்டெக்ஸ்ட் கொடுக்கறது தான் அந்த பிகினிங் இருக்கிற போர்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் மிடில், அதாவது ட்ரிப்போட நடுவில் வந்து ஏதாவது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிங்கன்னா அந்த சேலஞ்சஸ் எப்படி ஓவர் கம் பண்ணுறீங்க அண்ட் அந்த ஓவர் கம் பண்ணுறது தான் யூஸ்வலாக ஒரு வீடியோட எண்டிங்காக இருக்கும். ஒரு கம்ப்ளீட் வீடியோ இல்லாமல் ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணுறீங்கனாலும் ஒரு எபிசோட்லேயுமே ஒரு பிகினிங், மிடில் அண்ட் எண்ட் இருக்கணும். இருந்தால் தான் ஒரு நல்ல கண்டென்ட்டாக இருக்கும். பட் அதுக்காக ஒரு எபிசோட்லேயே எல்லாமே கவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த எபிசோடோட எண்டில் உங்களோட அடுத்த எபிசோடில் என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி பில்ட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இது எல்லாமே வந்து நான் இம்பார்ட்டன்ட்டு நினைக்கிற விஷயம், நம்ம வீடியோஸில் இருக்கிற விஷயம். மோஸ்ட்லி நம்ம எல்லா வீடியோஸ்லேயுமே ஒரு ஸ்டோரி இருக்கும், ஒரு பிகினிங், மிடில் அண்ட் எண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதெல்லாம் பண்ணால் தான் உங்கள் வீடியோஸ்க்கு நிறைய வியூஸ் வரும் அப்படிலாம் நான் சொல்லலை. பட் இதுதான் ஒரு நல்ல கண்டென்ட்கான ஒரு ஃபார்மேட். இந்த ஸ்டோரியில் ஃபோக்கஸ் பண்ணுற ட்ராவல் விலாகர்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி தமிழில் ஸ்டோரி இன்டெகிரேட் பண்ணுற ட்ராவல் விலாகர்ஸ் ரொம்ப கம்மி தான். அண்ட் அதில் ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் பார்த்தீங்கன்னா அருண் எனும் நான் அப்படின்னு ஒரு ட்ராவல் vlog சேனல். அவரோட சென்னை டு கன்னியாகுமரி வீடியோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மோஸ்ட்லி அவரோட எல்லா வீடியோஸ்லையுமே வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி போகும். ஸோ பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக அவரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி கண்டென்ட் வந்து நம்மளோட ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே தேவை. இது எல்லாத்த விட முக்கியம் என்ன தெரியுமா, ஒரு ட்ராவல் vlog இல்லை ஒரு மோட்டோ vlogல நம்ம வந்து அந்த வியூவரை ஒரு பயணத்தில் கூட்டிகிட்டு போகணும். அவங்க வந்து நம்ம கூடவே வர்ற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகணும். அது ஒரு கான்டென்ட் கிரியேட்டரை அச்சீவ் பண்ணுறதுன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. ப்ராக்டிஸோடு ஆனால் கண்டிப்பாக அது பண்ண முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ட்ராவல் vlog நேச்சுரலாக இருக்கோ, உங்களோட எமோஷன்ஸ் ராவாக இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ அந்த வியூவரும் உங்கள் கூட ஒரு ஜேர்னியில் வர்ற மாதிரி ஃபீல் ஆவாங்க. உங்கள் கூடிய பில்லியன் சீட்டில் வர்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இல்லை உங்களோட கண்ணில் இருந்து பார்க்குற மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் இந்த வீடியோவில் நமக்கு வேணாம். அதுக்கெல்லாம் இன்னொரு வீடியோ வேணுமா அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள்.
நிறைய பேர் வந்து நீங்கள் வீடியோஸ் எப்படி எடிட் பண்ணுறீங்கன்றத சொல்லுங்கள் அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃப்யூச்சரில் அந்த வீடியோ நான் கண்டிப்பாக பண்ண ட்ரை பண்ணுறேன். அது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும், ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் போய் என்கிட்ட கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். கீழே போய்ட்டு அந்த லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பிகாஸ் அது ரொம்பவே முக்கியம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ட்ராவல் பண்ணணும், வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சாகசங்கள் தொடரும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.